இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாதத்தின் முதல் நாள் காலை வேளையிலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. சென்ற ஜனவரி மாதம் முழுவதும் ஆண்டவர் தம்முடைய கிருபையினாலும் அன்பினாலும் நம்மை பராமரித்து நன்றாய் நடத்தி வந்தார். நம்முடைய போக்கையும் வரத்தையும் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் நமக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். எனவே நாம் ஆண்டவருக்கு அதிகமாய் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். குறிப்பாக ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை நடத்தின விதத்தை எண்ணி நாம் அதிகமாய் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக காணப்படுவோம். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான் என்ற வசனத்தின்படியே இயேசு கிறிஸ்துவே மக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக, உபகாரங்களுக்காக, கர்த்தர் உங்கள் நடுவிலே செய்த அற்புதங்களுக்காக, அதிசயங்களுக்காக நாம் அதிகமாய் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். இந்த பிப்ரவரி மாதத்திலும் கர்த்தர் நமக்கு முன் சென்று நடத்தும்படியாய் நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி கொள்ளுவோம், அர்ப்பணித்துக் கொள்ளுவோம். பரிசுத்த ஆண்டவர் நமக்கு இந்த மாதத்திலும் வருகின்ற மாதங்களிலும் ஆண்டுகளிலும் போதுமானவராக நிச்சயமாக இருப்பார். இந்த மாதத்தின் முதல் நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 46:11 நாம் வாசிக்கின்ற பொழுது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் என்று வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. அவர் உங்களோடு கூட இருக்கின்ற பொழுது, யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 5ஆம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது, பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கும்படியாய் நம்முடைய பாளையம் எங்கும், நாம் வாசம் பண்ணுகிற ஸ்தலம், நாம் கர்த்தரை ஆராதிக்கின்ற ஸ்தலம், நம்முடைய ஆலயமாகிய சரீரம் கர்த்தருக்கென்று பரிசுத்தமாய் காணப்படுகின்ற பொழுது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற வார்த்தையின்படியே அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பலமாய் நடத்துவார். முதலாவதாக, தேவன் தம் ஜனங்களின் மத்தியில் இருக்கிறார். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களின் மத்தியில் இருக்கிறார். தம்முடைய ஜனம் என்று சொல்லுகின்ற பொழுது, பிரித்தெடுக்கப்பட்டு கர்த்தருக்கென்று பரிசுத்தத்தை காத்து கொண்ட ஜனங்கள் மத்தியிலே அவர் அசைவாடுகிறவராக, உலாவி வருகிறவராக, கூடவே இருக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பரிசுத்த வாக்கியங்களிலே ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும். குறிப்பாக தனிப்பட்ட நபரோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். தானியேலின் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது, தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தார். எனவே ராஜா தேசத்தில் அவனை உயர்த்த வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் தானியேலுக்கு விரோதமாய் தானியேலோடு கூட இருந்த பிரதானிகள் தீவிரமாய் செயல்பட்டார்கள். தானியேலுக்கு விரோதமாய் சட்டங்கள் இயற்றப்பட்டது. என்றாலும் தானியேல் முன்பு செய்து வந்தபடியே தினமும் 3 வேளை அவன் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணினான், முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினான் என்று நாம் பரிசுத்த வேதாகமத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது, அவனை சிங்கக்கபிலே கொண்டு போய் போட்டார்கள். ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பிய சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தவில்லை. அதேனென்றால், நான் ராஜாவாகி உமக்கு முன்பதாக நீதி கேடு செய்ததில்லை, நான் ஆண்டவருக்கு முன்பதாக குற்றமற்றவன்,
எனவே சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருந்தார், ஆண்டவர் என்னோடு இருந்து எனக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தார் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது, ஏனென்றால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ளுகிறோம். ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் கர்த்தருக்கென்று தன்னை அர்ப்பணித்துக் கொள்கின்ற பொழுது, கர்த்தருக்கு நேராய் தினமும் காத்திருக்கின்ற பொழுது, ஆண்டவர் அவனோடு கூட இருந்து அவனுக்குண்டான எல்லா இக்கட்டுகளிலும் அவனை விலக்கி பாதுகாத்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவராக இருக்கிறார். எனவே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் அனுபவத்திலே நாம் கர்த்தரோடு கூட இருக்க பழகிக் கொள்வோம். இரண்டாவதாக, ஆண்டவர் நோவாவோடும் அவனுடைய குடும்பத்தாரோடு கூட இருந்தார். எப்படி எனில், நோவா காலத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போய் கிடந்தார்கள். ஜனத்தின் இருதயத்தின் நினைவுகள் எல்லாம், தோற்றமெல்லாம் மிகவும் கொடுமையாக காணப்பட்டது, பொல்லாததாக இருந்தது. எனவே ஆண்டவர் இந்த ஜனங்களை நான் அடிக்கப் போகிறேன் என்று சொன்னார். அதே நேரத்திலே நோவாவோடு பேசி உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கி கொள் என்றும் சொன்னார். நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் காக்கப்பட்டதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். எனவே ஆண்டவர் ஒரு குடும்பத்தின் மத்தியிலும் இருக்கிறார். அந்த குடும்பம் கர்த்தருக்கு பிரியமானதாய் காணப்பட்டால், அந்த வீடு கர்த்தருக்கு பிரியமாய் காணப்பட்டால், அந்த வீடு கர்த்தருக்கு பரிசுத்தமாய் காணப்பட்டால், ஆண்டவர் ஒரு குடும்பத்தின் மத்தியிலும் இருக்கிறார். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, ஆண்டவர் இந்த பூமியில் உள்ள எல்லாவற்றையும் நிகிரகம் பண்ணினார். நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் ஒருவேளை தாவரங்கள், பறவைகள், விலங்கிகள் ஜோடு ஜோடாக காப்பாற்றப்பட்டதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். எனவே ஆண்டவர் ஒரு குடும்பத்தின் மத்தியிலும் இருக்கிறார். இன்னுமாக நாம் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 1 அதிகாரம் 25 வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, அங்கே 120 பேர் கூடியிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் ஜெபம் பண்ணுவதிலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். 2 அதிகாரத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்திருந்தார்கள். அவர்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அவர்கள் எல்லாரும் பற்பல பாஷைகளை பேசினார்கள். நாம் வேதத்திலே தெளிவாய் அறிந்திருக்கிறோம். எனவே ஆண்டவர் தனிப்பட்ட ஒரு மனிதனோடு கூட இருக்கிறார். ஒரு குடும்பத்தோடு கூட அவர் குடும்பத்தின் மத்தியில் இருக்கிறார். ஒரு பெரிய கூட்டத்தின் மத்தியிலும் ஆண்டவர் இருக்கிறார் என்பதை வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. இவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது, அவர்கள் எல்லாரும் கர்த்தருக்கென்று தங்களை அர்ப்பணித்துக் கொண்டபடியினாலே கர்த்தர் தம் ஜனத்தின் மத்தியில் இருக்கிறார். நீங்களும் உங்களை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார், உங்கள் மத்தியில் பிரசன்னராயிருப்பார். இரண்டாவதாக, தேவன் தமது ஜனத்திற்கு ஒத்தாசை அனுப்புகிறார். நாம் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது, சங்கீதம் 121 1-2 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் என்ற வார்த்தையை நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோம். எனவே விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒருவரே நமக்கு சகாயர், ஆண்டவர் ஒருவரே நமக்கு ஒத்தாசை அனுப்புகிறவர், ஆண்டவர் ஒருவரே நமக்கு உதவி செய்கிறவர் என்று சொல்லி நாம் வேதத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். தாவீதை நாம் எடுத்துக்கொள்கின்ற பொழுது, அவனை சுற்றிலும் நெருக்கங்கள் காணப்பட்டது. அவன் பலவிதமான இக்கட்டிலும் சோதனைக்குள்ளும் கிடந்தான். ஆனால் அந்த தாவீதை ஆண்டவர் மீட்டுக் கொண்டார். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுதோ, கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, கர்த்தர் தமது ஜனத்திற்கு ஒத்தாசையாயிருக்கிறார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது.
2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது, பயப்படாதே, அவர்களோடு கூட இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம் என்று எலிசா தீர்க்கதரிசி சொன்னார். எலிசாவின் வேலைக்காரன் காலை எழுந்தவுடனே வெளியே வந்தான். பட்டணத்தை சுற்றிலும் எதிரியின் பாளையம் காணப்பட்டதை அவன் பார்த்தான். பட்டணத்தை சுற்றிலும் அநேகர் எதிராக வந்து காணப்பட்டார்கள். உடனே எலிசா தீர்க்கதரிசியை பார்த்து, ஐயோ, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அவன் பதற்றப்படுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், பயப்படாதே, அவர்களோடு கூட இருப்பவர்களை பார்க்கலாம் நம்மோடு கூட இருக்கிறவர்களா அதிகம் என்று சொல்லி, ஆண்டவரே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்று சொன்னார். ஆண்டவர் வேலைக்காரனின் கண்களை திறந்தார். அங்கே அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் எலிசாவை சுற்றிலும் நிற்கிற ஒரு காட்சியை அவன் கண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவன் தமது ஜனத்திற்கு ஒத்தாசை அனுப்புகிறவராக இருக்கிறார். குறிப்பாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் மிகப்பெரிய ஒத்தாசையாக, மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கிறார் என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையிலே ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும். மத்தேயு 1:23 நாம் வாசிக்கின்ற பொழுது, இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா. ஆண்டவர் இம்மானுவேலராக, எபனேசராக நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்து விட வேண்டாம். நம்மோடு கூட இருப்பவர் நமக்கு ஒத்தாசையாக, உதவி செய்கிறவராக, நம்மோடு கூட இருந்து நம்மை பலமாய் ஆசீர்வதித்து வழிநடத்துகிறார். மூன்றாவதாக, கர்த்தர் தேசங்களுக்குள் உயர்ந்தவர் என்பதை நாம் பார்க்க முடியும். கர்த்தர் தேசங்களுக்குள் உயர்ந்தவர் என்று வேதத்திலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். எப்படி என்றால், வேதத்தை நாம் வாசிக்கிறோம், தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். உபதியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது, யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுகிறது. இன்னும் ஆதியாகமம் 32:24 பிந்தி தனித்து தேவனோடு கூட காத்திருந்தான், ஆண்டவர் அவனை உயர்த்தினார் என்று நாம் வேதத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். இது மாத்திரமல்ல, யாக்கோபின் வம்சத்தார் அக்கினியும் யோசேப்பு வம்சத்தார் அக்கினி ஜுவாலையுமாய் இருக்கிறார்கள் என்று வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. நாம் உலகத்தை உற்று பார்க்கின்ற பொழுது, எல்லா தேசங்களிலும் நாம் பார்க்கின்ற பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமே உயர்ந்திருப்பதை நாம் பார்க்க முடியும். உலக அளவிலே நாம் கிறிஸ்தவர்கள் என்ன பர்சன்டேஜ் என்று எடுக்கின்ற பொழுது, உலகம் முழுவதும் கர்த்தருடைய ஜனங்கள் முதல் வரிசையிலே இருப்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, அநேக ராஜ்யங்கள், ராஜாக்கள், ஜனாதிபதிகள், பிரதம மந்திரிகள் எல்லாரும் ஒருவேளை தேசங்களுக்குள்ளே நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் கர்த்தரை நம்பி செயல்படுகின்ற அனுபவங்களை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை அப்படிப்பட்ட தேசங்கள் நன்றாய் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பதையும் நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். நேற்றைய தினத்திலே ஒருவேளை வாட்ஸ்அப்பிலே நாம் பார்த்த பொழுது, உலகம் முழுவதிலும் யூதர்கள் மிகப்பெரிய பணக்காரர்களாய் இருக்கிறார்கள், அல்லது யூதர்கள் மிகப்பெரிய கல்விமான்களாய் இருக்கிறார்கள் என்று ஒரு தரவரிசையை பட்டியலிட்டு காண்பித்தார்கள். கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தர் தேசங்களுக்குள் உயர்ந்திருக்கிறார், ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக, எல்லா தேசங்களுக்கும் மேலாக அவர் நாமம் உயர்ந்தது என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும்.
வானத்தின் கீழே பூமியின் மேலே இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிக்கப்பட கட்டளையிடப்படவில்லை என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. இயேசு என்னும் நாமம் பூமியிலே உயர்ந்திருப்பதை நாம் பார்க்க முடியும். above all names என்று சொல்லி நாம் காண முடியும். எனவே நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தேசங்களுக்கெல்லாம் உயர்ந்தவர், தேசங்களுக்கெல்லாம் உயர்ந்தவர். எனவேதான் கடந்த அந்த கொரோனா காலகட்டத்திலே அநேக தேசங்களிலே பாராளுமன்றத்திலே ஒருவேளை ஒரு ஆராதனை நடத்தி எங்களை மன்னியும் ஆண்டவரே என்று கேட்ட தேசங்கள் உண்டு. அது மாத்திரமல்ல, நம்முடைய தேசத்திலும் கூட பிற சமயத்தை சார்ந்த சில முதலமைச்சர்கள் இயேசுவினிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்ன வார்த்தைகள் உண்டு. எனவே நானும் நீங்களும் ஆராதிக்கின்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேசங்களுக்குள் உயர்ந்தவர் என்று வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே, இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். இந்த மாதத்திலும் ஆண்டவர் உங்கள் மத்தியிலே, தம்முடைய ஜனத்தின் மத்தியிலே இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதில்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. இரண்டாவதாக, தேவன் தமது ஜனத்திற்கு ஒத்தாசை அனுப்புகிறார். அவர் உங்களுக்கு இந்த மாதத்திலும் வருகின்ற நாட்களிலும் மாதங்களிலும் உங்களுக்கு ஒத்தாசையாக தம்முடைய உன்னத வல்லமையை உங்களுக்குள்ளே அனுப்பி உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்து வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஒருவேளை அவர் தேசங்களுக்கெல்லாம் உயர்ந்தவராக கர்த்தராகிய ஆண்டவர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். எனவேதான் சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், ஆண்டவர் சகாயம் பண்ணுவார் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. இந்த வார்த்தையை நாம் நம்புவோம். இந்த மாதத்திலும் ஆண்டவர் உங்களோடு கொடுத்து உங்களை பலமாய் நடத்துவார்கள். மத்தியிலே அவர் பிரசன்னராயிருப்பார், உங்கள் குடும்பத்திலே அவர் பிரசன்னராயிருப்பார். 2-3 பேர் எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே பிரசன்னராயிருப்பார். நீங்கள் ஒரு பெருங்கூட்டமாய் கூடுகின்ற பொழுதும் அங்கேயும் அவர் பிரசன்னராய் இருந்து உங்களை பலமாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவார். அது மாத்திரமல்ல, அவர் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுகிறவராக இருக்கிறார். அவர் எல்லாரிலும் மேலானவர், எல்லாவற்றிற்கும் மேலானவர் என்று சொல்லி வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. எனவே அவர் தேசங்களுக்கெல்லாம் உயர்ந்திருக்கிறார். இந்த தேவன் என்னென்னைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்று சொல்லுகிறார். எனவே ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம். ஆவியானவரை நீர் எங்கள் மத்தியிலே எப்பொழுதும் பிரசன்னராயிரும் என்று கேட்போம். உம்முடைய அந்த பிரசன்னத்தின் எல்லைக்குள்ளே நாங்கள் வாசமாய் இருக்க எங்களுக்கு கிருபை தாரும் என்று கேட்போம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், அவங்கள் நடுவிலே பெரியவராக இருப்பார். அவர் உங்களோடு கூட உங்களுக்காக மகிமையான காரியங்களை செய்வார். இந்த மாதத்திலும் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற நன்மைகளை கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாய் கொடுக்கிறார். நீங்கள் ஆண்டவரே, என்னோடு கூட என்னை நடத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி மகிழ்ந்து ஆண்டவரை போற்றி துதிக்க போகிறீர்கள். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் தடைப்பட்டு போன எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உங்களுக்குள்ளே நிறைவாய் கொடுப்பாராக. ஆமீன், ஆமீன். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் முதல் நாள் நம்முடைய சமூகத்திலே உடைய ஜனங்கள் வந்து காத்திருப்பதை நீர் காண்கிறபடினால் மை ஸ்தோத்திரிக்கிறேன் பிதாவே.
சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற வார்த்தையின்படியே நீர் எங்கள் நடுவிலே பெரியவராய் இருக்கிறபடினாலே, நீர் எங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறபடினாலுமே ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. யாரெல்லாம் விசுவாசத்தோடு கூடமை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு நீர் திரளான ஆசீர்வாதங்களை, நன்மைகளை கொடுக்கிறீர். நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிறீர். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்த அக்கினி எங்களை சுற்றிலும் ஆண்டவரே மதிலாயிருக்கிறபடினாலே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேசங்களுக்கெல்லாம் உயர்ந்த ராஜாவாய் இருக்கிறபடினாலுமே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதத்திலும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களோடு கூட இருந்து பலமாய் வழிநடத்துவீராக. இவர்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான நன்மைகள் உம்முடைய நாமத்தினாலே உண்டாகட்டும். கர்த்தர் அநேகருக்கு எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் கொடுக்கிறேன். நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்மை நம்பி பலப்படவும், உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கவும், நீ நாமத்தை மகிமைப்படுத்தவும், நீ நாமத்திற்கு கனமும் மகிமையும் ஸ்தோத்திரபடிகளையும் செலுத்தவும் இந்த ஜனத்திற்கு உதவி செய்வீராக. எல்லா நன்மையின் ஆசீர்வாதங்களினாலும் நிரப்பியர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன்.